வணக்கம் பிரபஞ்ச சக்தி ஜோதிடம். நான் உங்கள் கிருஷ்ணகுமார். ஜாதகத்தில் ஆரூட லக்னம் எப்படி கணிப்பது தெரியுமா? ஒரு எளிய உதாரணத்துடன் பார்க்கலாம். ஒருவருக்கு தனுசு லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். தனுசு லக்னத்தின் அதிபதி குரு. அந்த குரு சிம்ம ராசியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது தனுசில் இருந்து குரு இருக்கும் சிம்மம் வரை என்ன வேண்டும்? தனுசு 1, மகரம் 2, கும்பம் 3, மீனம் 4, மேஷம் 5, ரிஷபம் 6, மிதுனம் 7, கடகம் 8, சிம்மம் 9. ஆக எண்ணிக்கை 9. இப்போது குரு இருக்கும் சிம்மத்தில் இருந்து அதே 9 ராசிகளை எண்ண வேண்டும். சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சிகம் 4, தனுசு 5, மகரம் 6, கும்பம் 7, மீனம் 8, மேஷம் 9. எனவே இந்த உதாரணத்தில் மேஷம் ஆரூட லக்னமாகிறது. இதுதான் ஆரூட லக்னத்தை கணிக்கும் அடிப்படை முறை. அடுத்த வீடியோவில் ஆரூட லக்னத்தால் என்னென்ன பலன்களை அறியலாம் என்பதை பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.